இது பேர் ரேவன் தான் சொன்னேன், பைக் பேரு. அப்படி போனா பாத்துருவேன். என்னடா பேசுற நீங்க? சொல்லி வந்துட்டு விஜய் வந்துட்டு விஜய் ஜெயிச்சாருன்னா படம் பண்ண முடியாது, தோத்தாருன்னா படம் பண்ணலாம் கமல் மாதிரி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அதான் அவனை கேட்டுட்டு இருந்தேன். வந்து தீபானு வா கேட்டுக்கொள்வா தலைவன் வந்துட்டு ஜெயிக்கணும்னு சொல்றான். The plan is on. நாங்க போயிட்டு கண்டு பண்றோம். ஆமா சரி, என்ட்ரன்ஸ் தான். அதனால எனக்கு என்ன ஆனந்தம்னா, தனுஷ் தானே பாக்குறப்போ விஜய் சினிமாக்குள்ள போய் வந்து அரசியல் போயிட்டானா அந்த இடம் வந்து காலி ஆயிரும். நேற்று வந்து தனுஷ் தாக்கல் பண்ணிடுவாரு. பட் நமக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கோமே. அந்த விதத்தில் விஜய் போகிறது, சினிமா விட்டு அரசியல் போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெயிச்சா சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஆக்சுவலி எவ்வளோ பேர் இதுதான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ், காலேஜோட என்ட்ரன்ஸ். இந்த காலேஜ் நல்லா ஃபேமஸாக இருக்கணும் அப்படி என்னால் உள்ள வரணும். பார்த்து 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 பார்த்தனே பார்த்து திடீர்னு என்ன வேணாம் வரமா வாங்க திடீர்னு ஓடுறேன்க்கா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. காலேஜ் வாசா இருந்தாங்க, திடீர்னு வந்து எல்லாரும் ஓட வந்தாங்க. அதனால் ஓட முடியல, தான் விலங்கி அதனால கால் வலிக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். சரி ஏன்னா கூட எப்படி எங்கேயும் பிளாக் பண்ணிடுவாங்க, பார்த்துடலான்ட்டு ஆனா எந்த கேட்டு எந்த கேட்டு பாங்க செப்பல்லாம் அடுத்து பழக்க விட்டுருக்காங்க கூட்டத்தில். ஆக்சுவலி அங்கே இருந்தோம், இந்த பக்கம் வந்தோம், இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகணுமா, எந்த பக்கம் வரணும்னு தெரியலையே. இந்த பக்கம் நான் போனோம், இந்த பக்கம் வளப்பல் பார்க்கலாம். ஐயோ நாங்களும் ஒரு மணி நேரமாக நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரல. ஆனால் அந்த வைப் வந்துருச்சு. எல்லாரும் பாருங்க ஓடிட்டு இருக்காங்க. சரி அவ்வளோ பேர் வந்ததுக்காக ப்ளீஸ் கண்ணாடிக்கிட்டே இருந்திருக்கலாம், உட்காந்துருக்கலாம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளோ மக்களுக்காக அட்லீஸ்ட் வந்து கண்ணாடியாவது வந்து காமிச்சிருக்கலாம். மேலேயா ஏறி உட்காந்துக்கலாம், ரூப் டாப்லேயே நின்றுருக்கலாம். சரி ஓகே, நம்ம இதுலேருந்து பார்க்குறோம், அவங்க இருந்து பார்க்குறப்ப நம்ம தலைவங்களை கமெண்ட் பண்ண முடியாது. அடிவேர் தந்த வேர்வைக்கு நேரம் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஒன்று லீவ் இல்லாட்டி ஏர்போர்ட் தான் எங்கேயாவது போனப்போ. விஜய் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அதோட இம்பாக்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இன்னும் வந்து க்ரௌடு உள்ளேருந்து 7000 பேர் வெளியே வரணும், அப்போ தான் அந்த க்ரௌடு கிளியர் ஆகும். நாங்கள் ஒன்று போகாமல் நிற்கிறோம். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் நம்ம போகிறதுக்கு. இவன் வந்து ரோட்டில் உட்காந்து அலோவ் பண்ணிட்டு இருக்கான். இதை பாருங்க கைஸ். டேய் ஏன்டா அப்படி பண்ற? ஏத்த பிறகு என்ன வீடியோ எடுக்காத, ஓடா பாட்டு.